இடைவேளையின் பின்னர் மீண்டும் வணக்கம் தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். நாங்கள் நேரத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். நிலானி, நேரத்தை பற்றி பேசும்போது ஒரு மிக முக்கியமான விடயமாக நாங்கள் எங்களுடைய கல்வி பருவத்தை சொன்னோம் அல்லவா? அந்த கல்வி பருவத்திலே கல்வி எவ்வளவு அவசியம் என்பது பற்றி எல்லோரும் அறிந்திருக்கிறோம். இருந்தாலும் கூட அந்த கல்வி வாய்ப்பு என்பது எல்லோருக்கும் கிடைத்து விடுவதல்ல. அதே நேரம் கல்வியை நாங்கள் முழுமையாக முடிக்க வேண்டும் அல்லது கல்வியை உயர்கல்வி வரை நாங்கள் செல்ல வேண்டும் என்று சொன்னார். நம்முடைய நாட்டிலே காப்போத்த சாதாரண தரம் என்பது மிக முக்கியமான ஒரு கட்டமாக இருக்கிறது. எனவே காப்போத்த சாதாரண தரத்திலே 45% மாணவர்கள் தேர்ச்சி பெறாமல், அதாவது தமிழிலும் கணக்கிலும் கணக்கு பாடத்திலும் தேர்ச்சி பெறாமல் இருப்பதால் அவர்கள் உயர்தர கல்விக்கு செல்ல முடியாத ஒரு துர்பாக்கியமான நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள் என்ற காரணத்தினால் ரேஸ் ஃபார் எஜுகேஷன் என்கின்ற ஒரு அமைப்பு ஒரு மிக முக்கியமான ஒரு பணியை இங்கே எடுத்து செல்ல இருக்கிறது. எனவே அந்த பணி பற்றி பேசுவதற்காக இங்கே சாயி நம்முடைய கலையகத்துக்கு வந்திருக்கிறார். வணக்கம் சாயி. வணக்கம். இந்த ரேஸ் ஃபார் எஜுகேஷன் என்று சொன்னீர்கள், அது ஒரு மிக முக்கியமான பணியாக இருக்கிறது. காப்போத்த சாதாரண தரத்திலே தளர்ந்து விடும் மாணவர்களை எப்படி நீங்கள் முன்னுக்கு கொண்டு வருகிறீர்கள் என்பது போன்ற பணியை ஆரம்பத்திலிருந்து நீங்கள் எங்களுக்கு விரிவாக சொல்ல வேண்டும். இந்த ரேஸ் கடந்த 2-3 நாட்களுக்கு முதல் இந்த வணக்கம் தாயில் ஒரு பேட்டி கொடுத்திருந்தேன். அதில் வந்து குறிப்பிட்டது போல் இந்த கணித பாடம் என்பது வந்து வடக்கு கிழக்கு மத்திய மாகாணத்தில் தமிழ் பேசுகின்ற பிரதேசங்களில் வந்து மிகவும் ஒரு கடினமான நிலையில் இருக்கிறார்கள் மாணவர்கள். அவர்கள் அந்த கடிதத்திலும் தமிழிலும் அவர்களுடைய பாஸ் பண்ணுற வீதம் வந்து மிகவும் குறைந்த நிலையில் இருக்குது. அதற்காகத்தான் நாங்கள் இந்த ரேஸ் ஃபார் எஜுகேஷன் ஒரு திட்டத்தை அமல்படுத்தினோம். இந்த ரேஸ் ஃபார் எஜுகேஷன் இந்த திட்டம் என்னென்னு சொல்லி சொன்னால், நாங்கள் 5 கிலோமீட்டர் வந்து மேரத்தனோடு 5 கிலோமீட்டர் வீதி ஓட்டத்தினூடாக அதனூடாக சேர்க்கின்ற பணத்தை கொண்டு நாங்கள் இலகு முறையில் கணித பாடத்துக்குரிய இலகு முறையில் அந்த கணிதத்தை எப்படி நீங்கள் படிக்கலாம்ன்றது கணித புத்தகத்தையும் நாங்கள் விநியோகித்து அதனூடாக அந்த கருத்தரங்கள் அங்கு வந்து அந்த அந்த இலகுமுறை பயிற்சி புத்தகங்களை வினாவிடை இலகுமுறை பயிற்சி புத்தகங்களை வந்து கருத்தரங்கள் மூலமாக மாணவர்களுக்கு வந்து ஒரு பயிற்சி வகுப்புகளை நாங்கள் நடத்தி வருகின்றோம். இது வந்து நாங்கள் கடந்த வருடம் நாங்கள் இதை ஆரம்பித்தோம். கடந்த வருடம் நாங்கள் கிட்டத்தட்ட 15,000 பவுண்ட்ஸுகள் இந்த திட்டத்தின் மூலம் நாங்கள் சேகரித்திருந்தோம். எல்லாமே நாங்கள் virginmoneyGiving.com தான் நாங்கள் வெளிப்படையாகவே நாங்கள் அது யாரும் பார்க்கலாம், இந்த எவ்வளவு காசு சேர்த்தோம், யார் எவ்வளவு போட்டீர்கள் என்பதை கூட நாங்கள் வெளிப்படையாகவே அதில் பார்க்கலாம். கணக்குகள் எல்லாம் அதற்குள்ள இருக்கிறது. எந்த விதமான தனிப்பட்ட வங்கிகளுக்கோ தனிப்பட்ட நபர்களின் கணக்கிலக்கங்களுக்கோ காசு போகாது, செல்வதில்லை. இது முற்றுமுழுதாக virginmoneyGiving.com தான் நாங்கள் இந்த பணத்தினை எடுக்கின்றோம். இதனூடாக அந்த பணத்தை சேகரித்து இங்கே ஒரு சேரிட்டியினூடாக அங்கு நாங்கள் நிபுணத்துவம் பெற்ற ஆசிரியர்கள் மட்டுமில்லை, அந்த இப்படியான திட்டங்களை அங்கே அமுல்படுத்துவதற்கு சில அரசு சார்பற்ற நிறுவனங்கள் இருக்கின்றன. அவர்களுடைய ஆலோசனை, இப்போ எங்களுடன் படித்தவர்கள் 2-3 பேர் அங்கே ஆலோசகராக இருக்கிறார்கள். அவர்களுடைய ஆலோசனையை பெற்று அங்கே ஒரு மானிட்டரிங் சிஸ்டம் எல்லாத்தையும் உருவாக்கி நாங்கள் இந்த புத்தகங்களை அந்தந்த மாணவர்களுக்கு வழங்கி அதனூடாக அவர்களுக்கு பயிற்சியும் வழங்கி கொடுக்கிறோம். எனவே இந்த பயிற்சி நூல்களை நீங்கள் தயாரிக்கிறீர்கள்? பயிற்சி நூல்கள் இங்கே நாங்கள் வந்து எந்த விதமான புத்தகம், அதாவது புதுவிதமான கணக்கு புத்தகங்களோ புதுவிதமான சிலபஸையோ நாங்கள் இங்கே அறிமுகப்படுத்தவில்லை. ஏற்கனவே கல்வி அமைச்சினால் தயாரிக்கப்பட்ட அந்த கணித புத்தகத்துக்கு உரிய வினாவிடை, இலகு முறையில் வினாவிடை. இப்போ கணிதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பகுதிகள் வந்து மிகவும் கடினமான பகுதிகள், தேற்றம் இருக்கிறது. சில பகுதிகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடினமான பகுதிகள். அதில் வந்து பல மாணவர்கள் வந்து சித்தியர்கள் வந்து பின்தங்கி இருக்கிறார்கள். இதனால் வந்து கணித பாடத்தை அதால் அவர்கள் எடுக்கின்ற புள்ளிகள் வந்து சாதாரணமாக அவருடைய பாஸ் மார்க்ஸ் வந்து 35
வீதம் 35 புள்ளிகள் அவர்கள் எடுத்தார்கள் என்றால் பாஸ் பண்ணலாம். ஆனால் அந்த 35 வீத புள்ளிகளே கூட 45க்கு மேற்பட்ட மாணவர்கள் வந்து எடுப்பதில் வந்து மிகவும் சிரமப்படுகிறார்கள். ஸோ அதற்காக நாங்கள் அவர்களுடைய கல்வி அமைச்சினால் வெளியிடப்படுகின்ற அதே கல்வி புத்தகத்தில் இருக்கின்ற இதை இலகுபடுத்துகிறோம், வினாவிடையாக ஆக்குறோம். அதே மாதிரி அந்த மாணவர்களுக்கும் அதனை பயிற்சிவிக்கின்றோம். ஓகே, அதாவது இந்த முறை போன முறை நாங்கள் ஒரே புத்தகமாக வெளியிட்டாங்கள், இந்த முறை நாங்கள் 2 பகுதியாக வெளியிட்டிருக்கின்றோம் புத்தகம், பார்ட் 1 பார்ட் 2. அந்த பார்ட் 1 பார்ட் 2 ஏன் நாங்கள் வெளியிட்டாங்கன்னு சொன்னால், பார்ட் 1ல் வார கேள்விகள் வந்து மிகவும் இலகுவான கேள்விகள். கணித புத்தகத்துக்கான பாடங்களே சில பகுதிகள் வந்து இலகுவான பகுதிகள், சில விதமான வந்து கடினமான பகுதிகள். அப்போ இலகுவான பகுதிகளை நாங்கள் தனியாக பிரித்தெடுத்து அதுக்குரிய வினாவிடை, கடினமான பகுதிகளை எடுத்து அதுக்குரிய வினாவிடை. அப்போ சாதாரணமாக ஒரு மாணவன் 35 புள்ளிகளை எடுக்க வேண்டும் என்றால் அதில் இலகுவான முறையில் இருக்கிற பாடத்திட்டத்தை அவன் சரியாக செய்தாலே அவன் அந்த 35 புள்ளிகளை எடுத்து விடுவான் இல்லையா? அந்த நோக்கத்துக்காண்டி தான் நாங்கள் 2 விதமாக நாங்கள் அந்த புத்தகத்தை நாங்கள் வெளியிட்டிருக்கின்றோம். முதலாவது புத்தகம் நாங்கள் வெளியிட்டு அதுக்குரிய கருத்தரங்கள் பயிற்சியின் வகுப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றது. அது வந்து செப்டம்பர் 15 செப்டம்பர் மாதம் அந்த முதலாவது புத்தகத்துக்கான பயிற்சி வகுப்புகள் பயிற்சி எல்லாம் முடிவடைந்து செப்டம்பர் மாதம் ரெண்டாவது பகுதிக்கான புத்தகம் வந்து வெளியிட இருக்கின்றோம். அது வந்து அதுக்குரிய பயிற்சிகள் செப்டம்பருக்கு பின்னர் ஆரம்பிக்கப்படும். மற்றும் இந்த பயிற்சி நிலையங்கள் எங்கெங்கெல்லாம் அமைந்திருக்கிறது மற்றும் ஆசிரியர்கள் இப்போது இப்படியான இலகுவான பரீட்சைகள் நடத்துவதற்கு நல்ல ஆசிரியர்களின் தேவை, எவ்வாறு எங்கு தேர்ந்தெடுக்கின்றீர்கள் ஆசிரியர்களை எடுக்க? இது வந்து எப்படின்னா, அதான் நம்ம கடந்த நாட்கள் நான் சொன்னது மாதிரி, நீங்கள் அந்த கிளிப்புகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ப்ரொஃபஸர் சின்னத்தம்பியே சொல்லியிருக்கின்றார் என்னென்று சொன்னால், இப்போ தற்சமயம் கணித பாடத்தை படிப்பிக்கின்ற ஆசிரியர்கள் கூட அவர்கள் இந்த நாட்டில் நடந்த அசாதாரண பிரச்சனைகள் சூழ்நிலைகளால் வந்து அவர்களே கூட சில பகுதிகளில் சில கணித பகுதி பாடங்கள் வந்து மிக தெளிவான தேர்ச்சிகளை அவர்கள் பெறவில்லை. ஆனால் அதே ஆசிரியர்கள்தான் இன்றைக்கு கணிதத்தை படிப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்காண்டி நாங்கள் அவர்களை குறைன்னு சொல்லவில்லை. இது அங்கே வந்த புள்ளி விவரங்கள். இது நானா ஒன்றும் இங்கே சொல்லவில்லை. அங்கே வந்த புள்ளி விவரங்கள். நேற்று முந்தினத்து கூட நடந்த உரையாடலின் போது ஒரு ப்ரொஃபஷனல் டைரக்டர், டெப்யூட்டி டைரக்டர் தொலைபேசியோட பேசியிருந்தார். அவர் கூட அதை குறிப்பிட்டிருந்தார். அதாவது அதால் நாங்கள் என்ன செய்தாங்க, போதிய பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் இல்லை என்பது ஒரு குறையான விடயம். அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், இதை வந்து நாங்கள் கல்வி அமைச்சு மாகாண சபையினூடாகத்தான் நாங்கள் இதை கொண்டு செல்கின்றோம். அவர்களிடம் அங்கே பயிற்சி அந்த ஓரளவுக்கு கணிதத்தில் நிபுணத்துவம் பெற்ற ஆசிரியர்களை நாங்கள் எடுத்து அவர்களுக்கு கூட நாங்கள் சில முன்னேற்றமான அது முன்னேற்பாடு எப்படி அது பயிற்சிகளை வழங்க வேண்டும் என்ற ஒரு சின்ன கருத்தருங்க. அதாவது அவர்களுக்கு கூட நாங்கள் அதாவது 1 நாள் 2 நாள் என்று அவர்களுக்கு எடுக்கிறதில்லை. ஆனால் அவர்களுக்கு கூட ஓகே, நீங்கள் இப்படி இதை இலகுவான முறையில் எப்படி நீங்கள் செய்யலாம் என்றதை கூட நாங்கள் அதை செய்து அந்த ஆசிரியர்கள்லாம் நாங்கள் அந்த மற்ற மாணவர்களுக்கு பயிற்சியை வழங்குது. இது முற்றுமுழுதாக தமிழ் மாணவர்களுக்கு மட்டுமா? ஆமாம், வடக்கு கிழக்கு மத்திய மாகாணங்களில் இதை நாங்கள் அமல்படுத்தோம். சரி, இதற்கான ஒரு காணொளியை முதலில் நாங்கள் பார்த்து விடலாம். போர் கொடுத்த வலிகளிலிருந்தும் வறுமையின் பிடியிலிருந்தும் மீண்டு வர முயற்சித்துக் கொண்டிருக்கும் நமது உறவுகளுக்கு இப்போது இருக்கிற ஒரே நம்பிக்கை கல்வி. ஆனால் அந்த கல்வியில் வெற்றி பெறுவதற்கு அவர்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கின்ற சவால்கள் எத்தனையோ. குறிப்பாக கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சைதான் மாணவர்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்கின்றது. ஆனால் அந்த பரீட்சையில் வெற்றி பெறுவதற்கு தாய்மொழியிலும் கணிதத்திலும் அவர்கள் சித்தியடைந்தாக வேண்டும். கணித பாடத்தில் சித்தியடைய முடியாமல் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு நகரவும் முடியாமல் தவிக்கும் நமது பிள்ளைகள் ஏராளம். கணித பாடத்தில் சித்தி அடைய முடியாத பிள்ளைகள் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை எதிர்கொள்வது மிகப்பெரிய சவாலாகிவிடுகிறது. அட்வான்ஸ் லெவல் படிக்கிறதுக்கும் அதை தொடர்ந்து வேலை வாய்ப்புகளுக்கும் கணிதம் மிக அவசியம். 2வது, மேத்ஸில் தேர்ச்சி இல்லாட்டி அவருக்கு 4ஆம் வாழ்க்கையிலேயே தன் வாழ்க்கையை கொண்டு நடத்துறதுக்கு மிக கஷ்டப்படுவேன்.
அப்ப 2 விஷயங்களுக்காகவும் மெட்ஸ்ன்றது மிக முக்கியமாக அமைது. தொழிலுக்கு ஒரு அடிப்படை தகமையா இருக்கிறது கணிதம், ஆங்கிலம். கணிதம் பாஸ் பண்ண ஒரு பிள்ளை இங்க போயும் அந்த பிள்ளைக்கு எந்த ஒரு விடிவும் இல்லை. இப்படியான பிள்ளைகளுக்கு எப்படியாவது உதவ வேண்டும் என்று தாயகத்தில் உள்ள கல்வி சமூகத்தினர் விடுத்த வேண்டுகோள்களை ஏற்று யாழ் இந்து கல்லூரியின் பழைய மாணவர்கள் எடுத்த முயற்சிதான் Race for Education. வடக்கில் கல்வியில் மிகவும் பின்தங்கிய பிரதேசங்களாக அடையாளம் காணப்பட்ட யாழ்ப்பாண தீவகம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, துணுக்காய், மடில், வவுனியா வடக்கு ஆகிய 6 கல்வி வலயங்களிலும், கிழக்கில் மூதூர், கல்குடா, மட்டக்களப்பு மேற்கு, மட்டக்களப்பு, பட்டிருப்பு, காரைதீவு ஆகிய 6 கல்வி வலயங்களிலும், மத்திய மாகாணத்தில் நுவரெலியா கல்வி வலயத்திலுமாக மொத்தம் 13 வலயங்களில் சுமார் 10,000 மாணவர்களுக்கு உதவும் திட்டம் 2015ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்டது. போரினால் பாதிக்கப்பட்ட வறுமையான மாணவர்களின் இழந்த கல்வியை மீள் செய்வதற்கான ஒரு சிறந்த ஒரு திட்டமாக இதை நாம் கருதுகின்றோம். ஏனென்றால் கணித பாட சிட்டி என்பது இன்று உயர்தர தெரிவுக்கு மிக இன்றியமையாததாக விளங்குகின்றது. ஏனெனில் பல மாணவர்கள் உயர்தரத்துக்கு தேவையான 3C 3S என்ற வகையில் உள்ள சித்தியைக்கு மேலதிகமாக கணித பாடமின்மையினால் சாதாரண தரத்திலிருந்து ஓயலிருந்து ஏழுக்கு செல்ல முடியாத ஒரு அவல நிலை பல வலயங்களில் பல பாடசாலைகளில் காணப்படுவதை நாங்கள் அவதானித்ததன் பின்புதான் இந்த விண்ணப்பத்தை புலம்பெயர்வாழ் தமிழ் மக்களிடம் நாம் விடுத்திருந்தோம். இந்த சமூக பணிக்கு தேவையான நிதியை திரட்டும் முயற்சிகளில் பழைய மாணவர்கள் இறங்கினார்கள். குறிப்பாக 92ஆம் ஆண்டு உயர்தர பிரிவின் பழைய மாணவர்கள் லண்டனில் வீதியோட்டம் மூலம் சேகரித்த நிதியை கொண்டு கணித பாடத்தில் மாணவர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்கான புத்தகங்கள் அச்சிடப்பட்டன. ஆசிரியர்களுக்கு பயிற்சி வகுப்புகளும் மாணவர்களுக்கு கருத்தரங்குகளும் நடாத்தப்பட்டன. ரேஸ் ஃபார் எஜுகேஷன் என்ற அமைப்பிலிருந்து சாய் அவர்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றேன். இப்போது ஒரு காணொலி பார்த்தீர்கள், எல்லாம் விவரமாக உங்களுக்கு விளங்கியிருக்கும். சரி, ரேஸ் ஃபார் எஜுகேஷன் என்று சொல்லும்போது, அதாவது இந்த அமைப்பு எவ்வாறு தொடங்கினீர்கள்? அதாவது பொதுவாக பார்த்தீர்கள் என்றால் ஒரு அங்கு ஊரில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக நிதியை சேகரிப்பார்கள். ஆனால் இப்படியான ஒரு விடயத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்று எப்படி உங்களுக்கு ஒரு இது வந்து ஒரு அமைப்பின்றி இல்லை. இப்போ ரேஸ் ஃபார் எஜுகேஷன்ன்றது ஒரு அமைப்பு இல்லை. ரேஸ் ஃபார் எஜுகேஷன்ன்றது அந்த கல்விக்கான ஓட்டம். அதைத்தான் நாங்கள் பேரை அப்படி வச்சிருக்கிறோம். முதலாவது. ரெண்டாவது வந்து இது வந்து நாங்கள் ஆரம்பிக்கும் போது இது எங்களுடன் நாங்கள் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி 92ஆம் ஆண்டில் உயர்தரத்தில் படித்த நாங்கள் எங்களுடன் படித்தவர்கள் கணிசமான தொகையினர் இங்கே யூகேல இருக்கிறோம். நாங்கள் மாதாந்தம் இல்லாட்டி 3 மாதத்துக்கு ஒருக்கா நாங்கள் சும்மா நாங்கள் சந்தித்து நாங்கள் என்னென்ன மாதிரி எங்களால் ஏதாவது செய்ய முடியுமா என்பதை நாங்கள் பார்த்துக்கொள்வோம். ஸோ அப்படி வரும்போது எங்களுடன் படித்த ஒருவர் வந்து மட்டக்களப்பில் ஒரு அதிபராக இருக்கிறார். அவர்கிட்ட வேண்டுகோளுக்கு இணங்கத்தான் நாங்கள் இதை ஆரம்பித்தோம். இந்த முறை நாங்கள் போன வருஷம் நாங்கள் யூகேயில் மட்டும் ஆரம்பித்தோம். இந்த முறை யூகே, கனடா, ஆஸ்திரேலியா, ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளிலும் பரவலாக்கப்பட்டு அங்கேயும் நாங்கள் எங்களோட இந்த ரேஸ் ஃபார் எஜுகேஷன் திட்டத்தை அமல்படுத்தி அதனூடாக நாங்கள் காசுகளை சேர்த்து அதாவது நிதி சேகரிக்கும் திட்டத்தை இந்த 4 நாடுகளிலும் இப்பொழுது நடத்தி வருகிறீர்கள் அல்லவா? இந்த ஓட்டம் மூலம் தான், அதாவது ரேஸ் ஃபார் எஜுகேஷன் என்ற வாக்கியத்திற்கு இணங்க ஓட்டம் மூலம் தான் நீங்கள் இந்த நிதியை சேகரித்துக் கொள்கிறீர்கள். எவ்வளவு பவுண்ட்ஸ்கள் அல்லது எவ்வளவு நிதி உங்களுக்கு தேவைப்படுகிறது ஒரு தடவை நீங்கள் இந்த விடயத்தை செய்ய வேண்டும்? உண்மையாக நீங்கள் அங்கத்தையான் இந்த ப்ராப்பர் ரிப்போர்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய். ஏன்னா இது வந்து நாங்கள் எடுத்தது வந்து ஓ லெவலில் பாஸ் பண்ணுறதான் நாங்கள் பார்க்கின்றோம்.
ஆனால் உண்மையாகவே ஒரு மாணவன் 6ஆம் வகுப்பிலேயே அவன் அந்த தனது கல்வியை தொடங்க வலிக்கிறான். சரிதானே? காப்போத்த உயர்தரத்துக்கு தேவையான கல்வியை வந்து 6ஆம் வகுப்புலேயே தொடங்குறான். 6ஆம் வகுப்புலேயே வந்து நாங்கள் உண்மையாக சரியான முறையில் நாங்கள் செய்ய வலிக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் 6ஆம் வகுப்பிலிருந்தே நமது மாணவர்களுடைய கணித பாடத்தையும் தமிழ் பாடத்தையும் அவர்கள் சரியாக கற்றுக்கொண்டு வருகிறார்களா, அவர்கள் எங்கெங்கே பின்னுக்கு நிற்கிறார்கள் என்பதை பார்த்து அதனூடாக நாங்கள் அந்த பிரச்சனைகளை நாங்கள் சீர் செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. ஆனால் நிதி பிரச்சனை மற்றது இப்போ தான் நாங்கள் ஆரம்பித்த அதால் வந்து நாங்கள் நேரடியாகவே இப்போ இந்த வருஷமெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 9ஆம் வருடத்தில் 3ஆம் தவணையில் 11 மார்க்ஸுக்கும் 40 மார்க்ஸுக்கும் இடையில் எடுத்த மாணவர்களையும் அதே மாணவர்கள் 10ஆம் வகுப்பு 1ஆம் தவணையில் எவ்வளவு மார்க்ஸ் எடுத்திருக்கிறார்கள் என்பதையும் கவனத்தில் பார்த்து அதில் இருந்தால் நாங்கள் மாணவர்களை தேர்ந்தெடுக்கின்றோம். இப்படி தேர்ந்தெடுக்கும் போது எந்தெந்த பள்ளிக்கூடங்களில் இருந்து நீங்கள் அதிகமாக எடுத்திருக்கிறீர்கள்? காரணம் சில பள்ளிகள் பின்தங்கி இருக்கும் அல்லவா? எனவே இப்பொழுது யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி என்று எடுத்தீர்கள், ஆனால் நிச்சயமாக அங்கே கல்வியின் செயல்பாடுகள் கூடவாக இருக்கும். எனவே கல்வி போதிப்பது மிக சரியான வகையிலாக இருக்கும். அதுபோல பின்தங்கிய பாடசாலைகள் என்று நீங்கள் இனம் கண்டிருக்கும் பாடசாலைகள்? இல்லை, நாங்கள் இதில் வந்து வடக்கு கிழக்கு மத்திய பிரதேசங்களில் பின்தங்கிய அதாவது சரியான தரவுகள் கூட இந்த எங்களோட அங்கே எல்லாம் இருக்கிறது, ஆனால் சரியான மையப்படுத்தப்பட்ட நிலையிலே இல்லை தரவுகள். அந்த தரவுகளை கூட இப்போ நாங்கள் அதை கூட நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். அதனால தான் இந்த வடக்கு மாநிலத்தில் குறிப்பிட்ட பிரதேசங்கள்னு சொல்லப்போனால் கிளிநொச்சி, மன்னார், மடு, முல்லைத்தீவு, வவுனியா, வடக்கு போன்ற பிரதேசங்கள்லையும் கிழக்கு பகுதியில் பார்த்திங்கன்னா மூதூர், மட்டக்களப்பு வலயத்தில் 17 வலயங்கள் இருக்கின்றது. அது 7-8 வலயங்கள் தமிழ் பேசும் வலயங்கள். அந்த வலயங்கள் கல்குடா போன்ற திருவோணமலை போன்ற பிரதேசங்களை எடுத்து அதில் பின்தங்கிய மாணவர்களை நாங்கள் தெரிவு செய்து அவர்களுக்கு தான் இந்த பயிற்சிகளை வழங்கி வருகிறோம். இதற்கென்று ஒரு நிலையம் இருக்கிறதா? எங்கே சென்று இவர்கள் இந்த பயிற்சியினை பெறுவார்? இதுக்கென்று நாங்கள் பயிற்சி சென்டர்ஸை நாங்கள் பயிற்சி நிலையங்களை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். போன வருடம் ஏறத்தாழ 200 பயிற்சி நிலையங்கள் நாங்கள் உருவாக்கியிருந்தோம். இந்த வருடம் 91 பயிற்சி நிலையங்கள் வந்து கிழக்கு பிரதேசத்துகளையும் 62 பயிற்சி நிலையங்கள் வந்து வடக்கு பிரதேசங்களையும் நாங்கள் உருவாக்கியிருந்தோம். கிட்டத்தட்ட ஏறத்தாழ 150-160 பயிற்சி நிலையங்கள். ஸோ அதுக்கு பயிற்சி நிலையங்களை நடத்துவதற்குரிய ஆசிரியருக்குரிய சில சிறிய கொடுப்பனவுகள். அது மட்டுமில்லை, அந்த வார மாணவர்கள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 11 இந்த மிகவும் வறுமை கோட்டில் உள்ள இல்லாட்டி மிகவும் பின்தங்கிய நிலைமையிலிருந்து பிரதேசங்களிலிருந்து வருகிற மாணவர்கள் என்ற வழியால் நாங்கள் சில நேரங்களில் அவர்களுக்கு ஒரு மைலோவோ இல்லாட்டி ஏதோ ஒரு புத்த கொப்பியலோ கொடுக்க வேண்டிய தேவை ஒன்று இருக்குது. அது எங்களுக்கு அதை கூட நாங்கள் வழங்குகிறோம். ஏனென்றால் ஒரு மாணவன் வரும்போது சில நேரங்களில் தூரத்திலிருந்து வருவான், களைத்து விழுந்து வரும்போது நாங்களும் அது கடிதமான பாடம், ஏற்கனவே பிரச்சனைக்குரிய பாடம், அதை நாங்கள் படிப்பிக்கும் போது பிரச்சனை வரக்கூடாதுக்காக அவர்களுக்கு ஏதோ ஒரு பிஸ்கட்டோ இல்லாட்டி ஒரு மைலோவோ கொடுக்க வேண்டிய தேவையும் இருக்கின்றது. நீங்கள் இந்த கல்வி பற்றி சொல்லும் போது பின்தங்கிய மாணவர்கள் என்று வந்தால் வறுமை கோட்டின் கீழே இருக்கிற மாணவர்கள் தான் இப்படியான கஷ்டத்திற்கு அநேகமாக முகம் கொடுக்கிறார்கள் அல்லவா? அவர்கள் எல்லோரும் இப்போ நீங்கள் அழைத்தவுடன் வந்து விடுவார்களா, அல்லது அவர்களுக்கு தயக்கம் இருக்கிறதா? இல்லை, நீங்கள் வறுமை கோட்டுக்கும் இதுக்கும்ன்றது பார்க்கக்கூடாது. வறுமை பின்தங்கிய மாணவன் வந்து எல்லாரும் வந்து வறுமை கோட்டுக்குள்ளே இருக்கிற மாணவர்கள் இல்லை. சாதாரணமாகவே சாதாரண ஒரு நடுத்தர வர்க்கத்தில் இருக்கிற மாணவன் கூட 40 புள்ளிகள் எடுக்காமல் இருக்கிற சந்தர்ப்பங்களும் இருக்கின்றது. சரி, முழுதாக வறுமை கோடுன்னு நான் சொன்னது என்னென்னு சொல்லி சொன்னால், வறுமை கோடுன்னு சொன்ன விடயம் என்னென்னு சொல்லி சொன்னால், தூரத்தில் கண்டெடுக்கப்பட்ட பிரதேசங்கள் மிகவும் பின்தங்கிய பிரதேசங்கள். அப்போ அதிலிருந்து வார மாணவன் சில நேரங்களில் அவன் கெட்டிக்காரனாக இருப்பான், ஆனால் இல்லாட்டி நடுத்தர வர்க்கத்தான் கொஞ்சம் ஓரளவுக்கு பணமுள்ளவனாக இருப்பான், ஆனால் அவனால் வந்து இந்த கணித பாடத்தில் அடைய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். அதை தான் நாங்கள் இருக்கிறோம். பொதுவான ஒரு கேள்வி, இப்போது தமிழும் கணிதமும் தான் மிகவும் முக்கியமாக இருக்கின்றது A levelsல. இலங்கையை பொறுத்தவரையில் ஏன் குறிப்பாக கணித
பாடத்தில் அவர்கள் மிகவும் பின்தங்கி இருக்கின்றார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இல்லை, கணிதத்தில் வந்து நீங்கள் படிக்கிற காலத்தில் எப்படியோ தெரியல, நாங்கள் படிக்கிற காலத்திலையும் கணிதம் மிகவும் சில இடங்களில் முக்கியமான ஒரு பாடம். மற்றது அதில் கண பேர் வந்து அதில் கஷ்டப்பட்ட ஆக்களும் இருக்கிறோம் கணிதங்களில் என்றால் அது வந்து சயின்ஸ் என்று சொல்லப்படுகிற விஞ்ஞான பாடங்களில் மிளிர்கின்ற மாணவர்கள் கூட கணக்கு பாடங்களில் மிக பின்தங்கி நீங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பர்சனல் தனிப்பட்ட ரீதியில் நீங்கள் பார்ப்பீங்களானால் கணித பாடத்தில் மிகவும் திறமையான மாணவர்கள் இப்போ அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா சில நேரம் அவர்கள் நல்லா இருப்பார்கள் அவர்கள் வாழ்க்கையில். ஏனென்றால் அவர்கள் என்ன கணக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமான விடயம் மற்றும் இப்போ நிதி என்று சொல்லும் போது நிதியை திரட்டுவதற்கு மிகவும் கடினம். எல்லாவற்றிடமும் நீங்கள் கேட்க வேண்டும். அதை பொறுத்தவரை எங்களுடைய தமிழர்களுடைய அதாவது பங்களிப்பு எவ்வாறு இருக்கின்றது? இந்த போன முறை நாங்கள் லிபரா ஃபவுண்டேஷன் எங்களுக்கு போன முறை ஒரு சிறிய அமௌண்ட் தந்திருந்தார்கள். இந்த முறை அவர்கள் எங்களுடன் கைகோத்து அவர்களும் கணக்கு தந்திருக்கிறார்கள். என்ஃபீல்ட் நாகபூஷணி அம்மன் கோயில் அவர்கள் தந்திருக்கிறார்கள். ஆச்வே முருகன் கோயில் அவர்கள் தந்திருக்கிறார்கள். சைவ முன்னேற்ற கழகம் அவர்கள் தந்திருக்கிறார்கள். அதனை விட தனிப்பட்ட பல பேர் இந்த திட்டத்தை வரவேற்று அவர்களும் எங்களுக்கு பங்களிப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ போன வருடம் நாங்கள் 15,000 பவுண்ட்ஸ் சேர்த்தினாங்கள். இந்த வருடம் இப்போ 4 அன்றைக்கு தான் எங்கள்கிட்ட 30ஆம் தேதி தான் எங்களோட ஓட்டம் இருக்குது. அதுக்குள்ளே அந்த 30ஆம் தேதிக்கு முதலே நாங்கள் கிட்டத்தட்ட 9,600 பவுண்ட்ஸ் சேர்த்திருக்கின்றோம். 2 ஆளும் கூட எங்களுக்கு இன்னும் 15,000 இன்னும் தேவையான நிதி. எனவே உங்களுடைய இலக்கு குறைந்தபட்சம் 15,000 பவுண்ட்ஸ் தேவை அல்லவா? இல்லை, இலங்கையின் நிலப்ப அங்கே ஒரு திட்டத்தை இப்படியான திட்டத்தை அமல்படுத்த கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய் தேவை. 25,000 பவுண்ட்ஸ் எங்களுக்கு தேவை. ஆனால் நாங்கள் 25,000 பவுண்ட்ஸ் வந்து எங்களோட இலக்கு வந்து 25,000 பவுண்ட்ஸ். எங்களுக்கு கட்டாயம் 25,000 பவுண்ட்ஸ் தேவை ஒரு வருடத்துக்கு. அந்த என்றால் அது சும்மா இல்லை, நாங்கள் 8 கட்டமாக பிரித்திருக்கின்றோம். அடையாளப்படுத்தல், பிற புத்தகத்தை வடிவமைத்தல், வடிவமைத்த புத்தகத்தை வழங்குதல், பிற அதனை வந்து மேற்பார்வை செய்தல், அது மாகாண கல்வி ஊடாகவும் நாங்கள் ஒரு மேற்பார்வைக்கு நாங்கள் வடிவமைத்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ரேஸ் ஃபார் எஜுகேஷனாலே நாங்கள் ஒரு இதில் இந்த நிபுணத்துவம் பெற்ற அரசார்பற்ற நிறுவனம் ஒன்றை நாங்கள் அணுகி இருக்கின்றோம். அவர்கள் இந்த திட்டம் சரியான முறையில் நடைபெறுகின்றதா என்பதை கண்காணிப்பதாக 2 விதமான கண்காணிப்பு நாங்கள் அங்கே செய்கின்றோம். ஒன்று வந்து மாகாண சபை கல்வி அமைச்சினூடாக நாங்கள் அதனை கண்காணிக்கின்றோம் அதிகாரிகள் மூலமாக. அதே நேரம் நாங்களாகவே ஒரு அரசார்பற்ற நிறுவனத்தை நாங்கள் அணுகி அவர்களும் அந்த அரசார்பற்ற நிறுவனம் இப்படியான மானிட்டரிங் இதில் மிகவும் நிபுணத்துவம் பெற்றவர்கள். ஸோ அதில் பணிபுரியவர்கள் எல்லாம் அந்த நிபுணத்துவம் பெற்றவர்கள். ஸோ அவர்களூடாகவும் நாங்கள் இதை அணுகி அது மட்டும் இல்லாமல் இந்த வருடம் நாங்கள் கணக்காய்வு நிறுவனத்திட்டையும் நாங்கள் அணுகியிருக்கின்றோம். எமது கணக்குகள் எல்லாத்தையும் ஆய்வு செய்து சரியான முறை, ஏன்னா இது பொதுமக்களிடம் இருந்து பெறுகின்ற பணம். அப்போ அதனால் மிகவும் தெளிவான முறையில் நாங்கள் அதில் இருக்கின்றோம். ஏனால் நாளைக்கு எந்த விதமான மோசடிகள் ஒன்றும் தெரியக்கூடாதுன்றதுக்காண்டி கணக்காய்வு நிறுவனத்தை நாங்கள் அணுகியிருக்கின்றோம். அவர்களையும் அதனை நாங்கள் கொடுக்கின்ற பணங்கள் எல்லாத்தையும் கணக்காய்வு செய்து அதனையும் வெளிப்படையாக போன வருஷம் நாங்கள் எல்லாத்தையும் வெப்சைட் எல்லாத்தையும் நாங்கள் வெளிப்படையாகவே நாங்கள் போட்டோம். அதனை திறந்தால் பார்க்க முடியும். அதனை எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம். ஆமாம், நீங்கள் வடக்கு கிழக்கு என்று நம்முடைய மாகாணங்களை மத்திய பகுதிகள் என்று பிரிக்கும் போது மலையக பகுதியும் அதற்குள் மத்திய பிள்ளைன்றது மலையக பகுதியை தான் நாங்கள் சொல்லுவோம். அதையும் நீங்கள் செய்திருக்கிறீர்கள். எனவே முற்றுமுழுதாக அனைத்து நம்முடைய இலங்கையிலே தமிழர்கள் எங்கெங்கு வாழ்கிறார்களோ அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக இந்த ஒரு திட்டத்தை ஆரம்பித்திருக்கிறீர்கள். மிக நல்ல பணியாக இருக்கிறது. நீங்கள் நேர்களிடம் எதனை எதிர்பார்க்கிறீர்கள்? நேர்களிடம் எதிர்பார்ப்பது வரும் சனிக்கிழமை 30ஆம் தேதி ஃபின்ச்வரி பார்க்கில் நாங்கள் எல்லாரும் 5 கிலோமீட்டர் ஓடுறோம். அதில் நீங்கள் எல்லாரும் கலந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் உங்களால் இயன்ற 5 ரூபாயோ 2 ரூபாயோ 3 ரூபாயோ 50 ரூபாயோ 100 ரூபாயோ எவ்வளவு உங்களுக்கு வசதிக்கேற்ப நீங்கள் வேர்ஜின் மணி கிவிங்களால் அந்த பணத்தை நீங்கள் போட்டு எங்களோட இந்த இப்படியான திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு எங்களுக்கு இந்த உரிய பணத்தை எங்களுக்கு தந்தோம். அது மட்டும் இல்லாமல் தனிப்பட்டவர்கள் மட்டும் இல்லாமல் நிறுவனங்கள் யாராக இருந்தாலும் எங்கள்கிட்ட எல்லா விதமான ரிப்போர்ட்டுகள் இருக்குது. ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட், என்ன இம்ப்ளிமெண்டேஷன் ரிப்போர்ட், எல்லா விதமான திட்டங்கள் இதுகளும் இருக்கின்றது. அதனூடாக நீங்கள் அதில் எல்லாத்தையும் பார்த்து
மக்களிடமிருந்து அதை நாங்கள் எதிர்பார்க்குறோம். நீங்களும் கலந்து கொள்ளலாம். நிச்சயமா இந்த நிச்சயமா விவரங்களை எதில் எடுத்து உங்களுக்கு கண்டு ஒரு இணையதளம் இருக்கின்றது ரேஸ் ஃபார் எஜுகேஷன். ரேஸ் ஃபார் எஜுகேஷன் நாங்கள் இணையதளம் ஒன்றை நாங்கள் இப்போ உருவாக்கி கொண்டிருக்கிறோம். இன்னும் நாங்கள் உருவாக்கவில்லை. ஆனால் உங்களை தொடர்பு கொள்ள வேண்டுமானால் என்ன செய்ய? எங்களை தொடர்பு கொள்ள வேண்டுமானால் நாங்கள் jhc92.com என்ற info@jhc92.com என்ற இன்னொரு தடவை சொல்லுங்க. info@jhc92.com என்ற இணையத்து மின்னஞ்சலுக்கு நீங்கள் உங்கள் கேள்விகளையோ உங்கள் இதுகளையோ அனுப்புனீங்கன்னா JHC என்பது ஜஃப்னா ஹிந்து காலேஜ் info@jhc92.com என்ற இணையதளத்துக்கு மின்னஞ்சலுக்கு நீங்கள் அனுப்புனீங்க. சரி, இன்னும் ஒரு காணொளியை நாங்கள் இந்த வேளையில் பார்க்கலாம் என்று இருக்கிறோம். யாழ்ப்பாண இந்து கல்லூரி பழைய மாணவர்களின் கல்விக்கான வீதியோட்டம் இம்முறை உலகின் 4 நகரங்களில் நடக்க இருக்கின்றது. ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகரிலும், இலங்கையில் யாழ்ப்பாணத்திலும், இங்கிலாந்தில் லண்டனிலும், கனடாவில் டொரண்டோவிலுமாக ஜூலை மாத இறுதியில் எமது கல்விக்கான வீதியோட்டம் நடக்க உள்ளது. கல்விக்கு கை கொடுக்கும் இந்த ஓட்டத்தில் உங்களையும் இணைத்துக் கொண்டு எங்களின் கரங்களை பலப்படுத்துங்கள். virginmoneygiving.com என்ற இணையதளத்தினூடாக வெளிப்படை தன்மையுடனும் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்ட வகையிலும் சேர்க்கப்படும் உதவி நிதிக்கு உலகின் எந்த பாகத்திலிருந்தும் நீங்கள் பங்களிப்பு செய்யலாம். உயர்கல்வியை வழங்கும் முகமாக இந்த நடவடிக்கை ரேஸ் ஃபார் எஜுகேஷன் என்ற இந்த அமைப்பு செய்து வரும் நடவடிக்கைகளுக்கு நாங்களும் உறுதுணையாக நிச்சயமாக ஐபிசி தமிழோடு இணைந்து அவர்களுக்கு நிற்போம் என்று சொல்லிக்கொண்டு இங்கே வருகை தந்த ரிஷி அவர்களுக்கு, சாய் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். சரி நேயர்களே, இத்துடன் இந்த வணக்கம் தமிழ் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் மற்றும் ஒரு வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் நாங்கள் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது நிலானி ராமச்சந்திரன், சுமதி சுரேஷன். நன்றி, வணக்கம்.